புத்தக புத்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். எப்போதான் வர வேண்டியதாக இருக்குது, ஏதாவது ஒரு வேலை வந்துரு. சரி, இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேலப்பாளையத்தில் உள்ள தெருக்கள் ஆக்கிரமிப்பாக இருக்குது, அதெல்லாம் பற்றி தான் பேச போகிறேன். அதுக்காக மக்கள் எல்லாருமே வேணும்ன்ட்டே இந்த தெருவை ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரலை. இது எல்லாமே நம்மளோட அறியாமையில் தான் நடந்திருக்கு. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு சில கட்டிட விதின்னு ஒன்று இருக்கும். அதை பற்றி முழுமையாக நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டும்போது வீடு தெருவில் இருந்து விலகி இருக்கணும். வீட்டோட முன்புறத்தை குறைஞ்சது 10 அடியாவது இடைவெளி விட்டு கட்டணும். அப்படி கட்டும்போது தான் அந்த படிக்கட்டு அந்த சாலையோட முனையில் வந்து நிற்கும். ஒரு சில பேர் வீட்டோட முன்புறத்தை 9 அடியோ 8 அடியோ இடைவெளி விட்டானா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, 30 சென்டிமீட்டரில் இருந்து 60 சென்டிமீட்ரு அந்த தெருவையோ சாலையோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஆக்கிரமிப்பு பண்ணிடுறோம். அந்த ஆக்கிரமிப்பு நடந்ததுக்கப்புறமா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு கட்டுவாங்க. அவங்க இந்த வீடை தான் உதாரணமாக வச்சு கட்டுவாங்க. அப்படி கட்டும்போது அவங்க ஒரு அடி முன்புறம் தள்ளி கட்டிடுவாங்க. அப்படி கட்டும்போது அவங்க 90 சென்டிமீட்ரு இல்லைனா 1 மீட்ரு அளவுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. இது அப்படியே ஒரு வகையில் பார்த்திங்கன்னா, நேராக போக வேண்டிய தெரு ஒரு சைடாக போக வேண்டியதாகிடுது. ஒரு சில தெருலாம் நீங்களே பார்த்தாலே தெரியும், அது நேராகவே இருக்காது, வளைஞ்சி வளைஞ்சி ஒரு மாதிரியாகவே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டினதுக்கப்புறமா அந்த வீடை முன்னுதாரணமாக இவங்க கட்டும்போது அதில் ஒரு சில கொஞ்சம் ஆக்கிரமிப்பு தான் இவ்வளோ பெரிய ஒரு குழப்பத்தையே உண்டாக்குது. இது முன்புறத்துக்கு மட்டும் இல்லை, பின்புறத்துலையும் இதே பிரச்சனை இருக்குது. இப்போ முன்புறத்தில் எப்படி நம்ம 10 அடி விடுறோமோ பின்புறத்தில் ஒரு 5 அடியாவது விட்டணும். சில வீடெல்லாம் பார்த்தோன்னா பின்புறத்தில் கொஞ்சம் இழுத்தே கட்டிடுறாங்க. முன்புறத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அதே மாதிரி பின்புறத்தும் கொடுக்கணும். இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்மளே அறியாமல் பிளாஸ்டிக்கையோ எதையாவது பின்புறத்தில் வீசிடுறோம். அது அப்படியே ஒரு குப்பை கிடங்கு மாதிரி சேர்ந்துடுது. நாளை பின்ன கார்ப்பரேஷனில் இருந்து யாராவது அதை சுத்தம் செய்ய வந்தனா அங்கே ஒரு இடைவெளி இல்லாமல் இருக்குது, போகிறதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்குது. பொதுவாகவே ஒரு சராசரி குடும்பம் ஒரு ஆண்டுக்கு மட்டும் 150 கிலோ பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்துது. அந்த 150 கிலோவுமே குப்பையில் தான் போய் சேருதான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இந்த மாதிரி பின்புறமாக வீசப்படுறது, இல்லைனா வேறு எங்கேயாவது கழிவு நீரில் போய் அடைக்கிறது, இல்லைனா நம்ம தெரு பக்கத்திலே இருக்கிற வாய்க்கால் இருக்குல்ல அங்கே போய் சேர்றது, இந்த மாதிரி சேர்ந்துடுறது. சரி, இந்த தெருவோட முன்பக்கம் ஆக்கிரமிப்புக்கு மறுபடியும் வருவோம். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் 2 மாடி கட்டுறாங்க. 2 மாடிக்கு மேலே கட்டுறாங்களா என்னன்னு தெரில. அப்படி கட்டும்போது கீழே விட மேலே அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. அதாவது கீழே ஒரு 60 சென்டிமீட்டரோ 1 மீட்டரோ ஆக்கிரமிப்பு நடந்திருந்தனா மேலே அதே இது 2 மீட்ரு இல்லைனா 3 மீட்ரு அளவுக்கு ஆக்கிரமிப்பு நடந்துடுது. இன்னொரு வகையில் நம்மளை அறியாமல் எப்படி ஆக்கிரமிப்பு நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, வீட்டோட கட்டுமான பணி நடக்கும்போது அந்த இடத்துல சிமெண்ட்டு, ஜல்லி, மணல் இந்த மாதிரியான தற்காலிகமான பொருளை ஒரே இடத்துலையே குவித்து வச்சுருப்போம். அதை அகற்றும் போது அதில் ஒரு சில நேரங்களில் நம்மளே அறியாமல் ஆக்கிரமிப்பு நடந்துடுது. அப்படி இல்லாட்டினா குடிநீர் இணைப்போ இல்லைனா மின்சார இணைப்போ இல்லைனா கழிவுநீர் இணைப்போ வீட்டோட முன்பகுதியில் போடும்போது நம்மளை அறியாமல் ஆக்கிரமிப்பு பண்ணிடுறோம். சரி, இந்த ஆக்கிரமிப்புனால எந்த பிரச்சனையுமே வராதான்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை நம்ம சந்திக்க இருக்கிறோம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, 60 வயதுக்கு மேற்பட்டவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. 2021 கணக்குப்படி தமிழ்நாட்டில் மட்டுமே 60 வயதுக்கு மேற்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 1 கோடிக்கும் மேற்பட்டவங்க. சரி, அதெல்லாம் கூட விட்டுடலாம். இப்போ மேலப்பாளையத்தை எடுத்துக்கிட்டோன்னா வீட்டுக்கு ஒருத்தரோ இல்லைனா 2 பேரோ 60 வயதுக்கு மேற்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனை வரதான் செய்யும். அந்த மாதிரி நேரங்களில் தெருக்குள்ளே ஒரு ஆம்புலன்ஸ் கூட வர முடிய மாட்டிருக்கு. தெருக்குள்ளே வந்துட்டு வெளியே போகிறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸு ரொம்ப சிரமப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லணும். அதாவது யாராவது வீடு கட்டணுன்னா இனிமேல் அவங்க வீட்டுக்கு 6 படியோ 7 படியோ போடுறதுக்கு பதிலாக அந்த படியை போடுங்க, அதோடு சேர்த்து ஒரு ரேம்பையும் போட்டு விட்டுருங்க. நாளை பின்ன யாராவது ஒரு வயசானவங்களை வீல் சேரில் வச்சு இறக்கணுன்னா அந்த ரேம்பு தான் தேவைப்படுது. அது நிறைய வீடுகளில் இருக்கிறதே கிடையாது. இன்னும் இந்த ஆக்கிரமிப்பு பற்றியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடே இந்த பைக்கு காரை போட விடுறாங்க தெரியுமா. அப்படி விடும்போது அந்த பக்கம் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் அதிகமாக ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. அதாவது இதில் நான் எங்கே சொல்கிறேன்னா, தெரு விசாலமாக எங்கெல்லாம் இருக்கோ அந்த தெருக்களை தான் சொல்கிறேன்.
இப்போ ஒடுக்கமான தெருக்களில் வந்து அப்படி விட்டால் கூட ஆக்கிரமிப்பு நடக்காது. அதுவே விசாலமாக நடுவில் மரங்கள்லாம் வச்ச தெருவாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எளிதாக ஆக்கிரமிப்பு நடந்துடுறது. அப்படி ஒரு சைடு, அதாவது லெஃப்ட் சைடில் தான் அதிகமாக இந்த மாதிரியான ஆக்கிரமிப்புலாம் நடக்குது. இதில் ஒரு சில தெருக்கள்லாம் நிறைய முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. இப்போ எங்கள் தெரு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ எங்கள் தெருவில் ரோடு போட போகிறாங்க. அதுக்காக இந்த ஆக்கிரமிப்பு நீக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக வாட்ஸ்அப் குழுமம் மூலமாகவே நிறைய பதிவுகளை விட்டு நிறைய பேருக்கு அறிவுரை சொல்லி ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆக்கிரமிப்புலாம் நீக்கி இன்றைக்கி தெருவே ஓரளவுக்கு விசாலத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த வகையில் எங்கள் தெருவில் உள்ள அந்த அமைப்பை பாராட்டி ஆகணும். எங்கள் தெருவில் உள்ள அமைப்பு பல முன்னெடுப்புகளை எடுத்திருந்தாலும் இதுதான் ரொம்ப முக்கியமான முன்னெடுப்பு. அதில் வெற்றியும் கண்டிருக்காங்க. இப்போ எங்கள் தெரு விடுத்து பக்கத்து தெருலையும் இந்த மாதிரியான ஆக்கிரமிப்பு நீக்கி அவங்களும் முன்னெடுப்பு எடுத்து இப்போ ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பல தெருக்களில் உள்ள அமைப்பு அவங்களும் இந்த மாதிரியான முன்னெடுப்பு எடுத்தனா எதிர்காலத்தில் பல சிக்கலில் இருந்து நம்ம தவிர்க்கலாம். அதாவது இந்த வயதானவர்களை பற்றி சொன்னேன்ல, இது ஒரு பிரச்சனை தான். இப்போ ஒருவேளை ஊனமுற்றோர் இருந்தனா அவங்களையும் கூட்டு போகணும்ல, அதுக்கு தெரு கொஞ்சம் விசாலமாக இருந்தால் தானே முடியும். அதனால் இதை கவனத்தில் எடுத்துங்க. இதை பற்றி தான் நான் பதிவாக போடணும்னு நினச்சேன், போட்டுட்டேன். வேறு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.